சந்துரு தான் அந்த 2 கொலையும் செய்திருப்பாங்கிறதுக்கு என்கிட்ட தகுந்த ஆதாரம் இருக்கு. You know he has been missing for 3 days. அவன் இப்ப ஊட்டில தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு இங்க ஒரு பங்களா கூட இருக்கு. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டா அந்த ஆளு இப்ப இங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். Really? Come with me. அந்த வண்டியை பாருங்க. சந்துரு வண்டியேதான். ராத்திரி ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு போன் வந்தது. அங்க போய் பார்த்தா ஒருத்தர் தலையில பலமா அடிபட்டு ஆஸ்பத்திரியில வந்து விழுந்து கிடந்ததா அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆளு மயக்கமாவே இருந்தார். யாருன்னு அடையாளம் தெரியாததுனால அவர் வந்த வண்டியை கொண்டு வந்து இங்க வச்சோம். என்னம்மா பட்டாம்பூச்சி எல்லாம் தலையில உட்காந்துருக்கு? என்ன தம்பி, அப்பா இப்படி திடீர்னு வந்திருக்காரு? அதான் எனக்கும் புரியல கர்ணம். ரொம்ப அவசரமான ஆபீஸ் வேலைன்னு சொன்னாரு. இருக்கணும், இல்லைன்னா ஐயா இப்படி திடீர்னு கிளம்ப மாட்டாரு. அம்மா கிட்ட போகாதீங்க, அம்மா கிட்ட போகாதீங்க. ரேகா, 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 ரேகா. Come on. Mama, 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 amma mama, amma mama, amma mama,
Mama. பரிதாபத்துக்குரிய ஒரு ஜீவன். சின்ன வயசுல ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அவனை ஒரு பயங்கரமான மனநோயாளியா மாத்திட்டது. அநேகமா வாழ்நாள் பூரா அவன் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே இருக்க வேண்டி வரலாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.